இந்தியாவுக்கு எதிரா சதியா? வங்கதேச எல்லையில் நடப்பது என்ன? நம்ம நாட்டு பாதுகாப்பிற்கே ஆபத்து வந்திருக்கு. அடுத்த 60 செகண்ட்ல இதோட பின்னணியில இருக்கிற அந்த நாடுகள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 17 வங்கதேசத்தில் உள்ள நம்ம இந்திய தூதரகம் தாக்கப்பட்டது வெறும் தற்செயல் கிடையாது. இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய பிளான். ஷேக் ஹசீனா போனதுக்கு அப்புறம் பாகிஸ்தானும் சீனாவும் வங்கதேசத்தை அவங்க பிடியில எடுக்க துடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அமெரிக்க டீப் ஸ்டேட் சதி இருக்குமோன்னு சந்தேகம் வருது. யூனுஸ் தலைமையிலான அரசு வன்முறை கும்பல்களை மறைமுகமா பாதுகாக்குது. இந்திய எதிர்ப்பு உணர்வை தூண்டிவிட்டு நம்ம செல்வாக்கு அங்க குறைக்க பாக்குறாங்க. 4000 கிலோமீட்டர் பார்டர். இது நம்ம வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இந்தியாவின் சிக்கன் நெக் பகுதிக்கும் நேரடி ஆபத்து. இந்தியா எடுக்க வேண்டிய அந்த 5 அதிரடி நடவடிக்கைகள் என்ன தெரியுமா? எல்லையில் ஊடுருவலை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அராஜகத்தை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம்னு உலக நாடுகளுக்கு புரிய வைக்கணும். ISI மற்றும் தீவிரவாத நெட்வொர்க்குகளை இப்போதே முடக்கணும். யூனுஸை மட்டும் நம்பாம அங்க இருக்கிற ராணுவம் மற்றும் சமூக தலைவர்களோட பேசணும். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளிடம் தெற்காசிய அமைதி பத்தி கேள்வி கேட்கணும். ஆப்கானிஸ்தான், உக்ரைன் மாதிரி இந்தியா தப்பு பண்ணிடக்கூடாது. வங்கதேசம் நம்ம பாதுகாப்பு அரண். இது அண்டை நாட்டு பிரச்சனை மட்டுமில்ல, நம்ம ஒவ்வொரு இந்தியனோட பாதுகாப்பு பிரச்சனை. இந்தியா இப்போ அமைதியா இருந்தாலும் தேவைப்பட்டா விஸ்வரூபம் எடுக்கும். இந்தியா இன்னும் அதிரடியா இறங்கணுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நாட்டுப்பற்று உள்ளவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல். அதனால தான் கேக்குறேன், இந்தியாவுக்கு எதிரா சதியா?